நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமான் உதயநிதி சந்திப்பு, சர்ச்சைக்குள்ளாகும் இந்த சந்திப்பு பற்றி ஐயா ஏகலவன் சொன்ன கருத்து, இது சீமான் செய்தது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் எனது கருத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்க போறேன். சரி நண்பர்களே, அதற்கு முன்னால நான் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு பிறகு, சரியா 50 நாட்களுக்கு பிறகுதான் இந்த காணொலிக்கு முந்தைய காணொலியை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன காரணங்கிறத அந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். அதனால நமது கட்சியினுடைய உறவுகள் இந்த காணொலியை பார்த்துட்டு அந்த காணொலியும் பாருங்க. எதற்காக அந்த காணொலியை பார்க்கணும் அப்படின்னா, அதுல சில ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன். எதை பற்றி அப்படின்னா, அதாவது அடுத்து 2031 நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அமையணும், அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி தான் அதில் வந்து நான் பேசியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நேர்மறை சிந்தனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை பற்றி அதில் நான் பேசியிருக்கேன். அப்போ இதுக்கு எதற்காக இதை பற்றி நம்ம இப்போ இதை பேசணும் அப்படின்னா, வேற வழியே கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழ் வெற்றி பெறணும், நான் சீமான் அவர் முதல்வராக ஆகணும் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த பாசிட்டிவ் திங்கிங், இந்த நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கு. நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமே இந்த கொள்கை தான், கொள்கை கோட்பாடுகள் தான். இந்த உலகத்துல வேற எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு ஆகச்சிறந்த கொள்கை அப்படிங்கிறது நம்ம நாம் தமிழ் கட்சி கிட்ட இருக்கு. இருந்தாலும் ஏன் நம்மளால வெற்றி பெற முடியல அப்படின்னா, நமக்கு வந்து அதை தாண்டி நம்மகிட்ட பணபலம் கிடையாது, ஊடக பலம் கிடையாது, வேற எந்த அதிகார பலமும் இந்த மாதிரி கிடையாது. அதனால கொள்கையை மட்டுமே வச்சுட்டு நம்மளால வெற்றி பெற முடியல. மக்கள் வந்து பெருசா கொள்கையும் பாக்குறது கிடையாது. இன்னைக்கு தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் கொள்கையை பாக்குறது கிடையாது. இன்னைக்கு சமீபத்தில் வென்ற, இப்ப இந்த தேர்தலில் வென்ற விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? அவரால் எப்படி வெல்ல முடிஞ்சது? ஒரே ஒரு காரணம், திரை கவர்ச்சி, அவ்வளவுதான். மிகப்பெரிய ஒரு நடிகர், பிரபலமான நடிகர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தாண்டி வேறு எந்த ஒரு காரணமே கிடையாது. கொள்கை கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது. நம்மகிட்ட இவ்வளவு ஆகச்சிறந்த கொள்கையில் இருந்து நம்மளால வெல்ல முடியல. அப்ப இதை தாண்டி இன்னொரு பலம் நமக்கு வேணும் அப்படின்னா, அதற்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி, இந்த நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற இந்த ஒன்றுதான். இதை வச்சு நம்மளால வெல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் வெல்ல முடியும். அதனால நமது கட்சியினுடைய உறவுகள் கொஞ்சம் தயவு செய்து இந்த அரசியல் சார்ந்த பதிவுகளையும் நீங்க பாக்குறீங்க, நிறைய பாக்குறீங்க. அதோட இந்த நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறத பற்றியும் அந்த மாதிரியான காணொலியையும் நீங்க கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து வருங்காலத்துல நமது கட்சியினுடைய வெற்றிக்கும், நான் சீமானுடைய வெற்றிக்கும் உதவியா இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்களே உணர்வீங்க. நான் கடந்த சில வருஷங்களாவே அதை பார்த்துட்டு இருக்கேன். அதன் வகையில நான் வந்து அதிகமா அதை பத்தி எல்லாம் அதிகம் பேச முடியல, இவ்வளவு கடந்த நாட்களில் பேச முடியல. ஆனா இனிமே வரும் நாட்கள்ல அதை பற்றி நான் அதிகம் பேசுவேன். நமது கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு உறவுகளும் வந்து இதை பற்றி பேசணும், இதை பற்றி சிந்திக்கணும். அடுத்தவங்க பேசும்போது, நம்ம கட்சி உறவுகளை தாண்டி மற்ற மக்கள்கிட்ட பேசும்போது இதை பற்றி பேசணும். அது பொதுவாக சுருக்கமா சொல்லிடுறேன். இது எப்படி பேசணும் அப்படின்னா, அடுத்து 2031 நாம் தமிழ் கட்சி ஆட்சி தாங்க அமையுது. அடுத்து நிச்சயம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதல்வர், அடுத்த முதல்வர் வந்து சீமான் தான் அப்படிங்கிற கருத்தை நாமளும் நம்ம மனசுல பதிய வைக்கணும். அதே மாதிரி நம்ம பார்க்கிற மக்கள்கிட்டையும் வந்து இதை வந்து நம்ம பேசணும். சரி, இது மட்டும் பேசினா மட்டும் நடந்துருமா அப்படின்னா, நிச்சயம் இது வந்து இந்த மாதிரி சிந்தனை, இந்த பாசிட்டிவ் திங்கிங், இந்த நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறது அடுத்து நம்ம எப்படி இதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையை வந்து நமக்கு காமிக்கும். ஏன்னா நமக்கு நம்ம மனசுல, ஆள் மனசுல என்ன நினைக்கிறோமோ அதற்கு தேவையான சூழ்நிலையை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உருவாக்கி தரும். ஏன்னா திடீர்னு அரசியலை தாண்டி வேற என்னமோ பிரபஞ்சம், அது இது நேர்மறை சிந்தனை அப்படி மாதிரி பேசணும்னு பாக்குறீங்களா? வேற வழியே கிடையாதுங்க. இதை வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் இதுதான். அதை நிச்சயம் பேசணும். அதனால இந்த காணொலியை பார்த்துட்டு அந்த காணொலியை போய் பாருங்க. ஏன்னா இதை பேசினாதான் நமக்கு அந்த வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் அவசியம் பாருங்க. சரி நண்பர்களே, இப்ப அடுத்து என்ன, இப்ப இந்த காணொலியில் நம்ம பேச வேண்டிய விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் நடந்த ஒரு திருமண விழாவில் அண்ணன் சீமான் அவர்களும் உதயநிதியும் வந்து சந்திச்சு பேசிட்டாங்க. இப்படி இருவரும் பேசிக்கொள்ளக்கூடிய இந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய நம்ம கட்சி உறவுகளும் சரி, மற்றவர்கள் வந்து விமர்சனம் பண்றாங்க, அதை விட்டுருவோம். நம்ம கட்சிக்குள்ளேயே வந்து இருவிதமான கருத்துக்கள் வந்து பரவிட்டு இருக்கு. ஒன்னு ஆதரவான கருத்து, இன்னொன்னு எதிர்மறையான கருத்து. இது வந்து ஒரு அரசியல் மாண்பு அப்படிங்கிற மாதிரி நமது கட்சி உறவுகள் சில பேர் அதை சொல்றாங்க. இல்ல இது வந்து மாண்பை தாண்டி இது வந்து அதிகமா, இது வந்து தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல முக்கியமா இதுல ஒரு நபர், ஐயா பத்திரிகையாளர் ஏகலைவன் ஐயாவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தேசியவாதி, நீண்ட காலமாக நாம் தமிழ்ச்சி ஆதரிக்கக்கூடியவர், அண்ணன் சீமான் அவர்களை வந்து ஆதரித்து பேசக்கூடியவர், எந்த சூழ்நிலையும் பேசக்கூடியவர். அவர் வந்து ஒரு தனது கருத்தை வந்து பதிவிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து அண்ணன் சீமானுடைய அந்த செயல்பாட்டுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து காணொலி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து அரசியலாவது மாண்பாவது, இந்த மாண்பு வந்து ஒரு எல்லை உண்டு, மாண்புக்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த இடத்துல வந்து திமுக முக்கிய பிரமுகர்கள்ட்ட இந்த மாதிரி மாண்பு பாக்குறது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இப்ப இந்த இடத்துல எனது தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறது நான் பகிர்ந்துக்கிறேன். இதுல நீங்க இந்த காணொலி பார்க்கக்கூடிய உங்களுக்கும் வந்து இதுல தனிப்பட்ட கருத்து முரண்பாடு எது இருக்கலாம். இருந்தாலும் எனது தனிப்பட்ட கருத்தை நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையா இருக்கு. சரி, சீமான் அவர்கள் உதயநிதி சந்தித்து இந்த பேசுனது அப்படிங்கிறது சரியா தவறா அப்படின்னா, வந்து இதை தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறது தான்.
அந்த ஐயா ஏகலவனுடைய காணொலியை பார்க்கும்போது நீங்க தெளிவா பார்க்கும்போது அதில் ஐயா அவர்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன் தவிர்த்திருக்கணும், என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஐயாவே வந்து பல காரணங்கள் அதில் சொல்லியிருந்திருப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது ஆமா ஐயா அவர் சொல்றது வந்து உண்மைதான். இதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உதயநிதியுடனான அந்த சந்திப்பு வந்து தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல நிச்சயம் படும். அப்படிங்கும்போது இதை வந்து எனது கருத்து என்ன வந்தா இதை தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஒரு நிமிஷம் நல்லா நினைச்சு பாருங்களேன். ஒருவேளை இந்த 2026 திமுக வென்றுருச்சு, திமுக வென்று ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்து யார் முதல்வராக இருப்பாங்க? அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து நம்ம சந்திக்கிறது சரியா? அதுவும் திமுகங்கிற கட்சி என்ன நமக்கு யாரு? நமக்கு எதிரி கிடையாது, துரோகி. இதை சொல்லி கொடுத்தது யாரு? அண்ணன் சீமான் அவர்கள் தான். அப்படிப்பட்ட மிக துரோகி, நம்ம இன துரோகியான திமுக கூட நம்ம என்ன அந்த அளவுக்கு உறவு வந்து பாராட்ட வேண்டியிருக்கு, என்ன மாண்பு பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் எனது கேள்வியும் இருக்கு. இது எனக்கு நிழலா தான் இருக்கு, நிறைய பேருக்கு இது நிழலாவே இருக்கு. சரி, இதை வச்சு இதனால இந்த மாண்பு கூட பார்த்தலாம் வச்சுங்களேன். இதனால நமக்கு கட்சிக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு, நமது வளர்ச்சி என்ன பின்னடைவு, நம்ம வெற்றிக்கு எந்த அளவுக்கு பின்னடைவா இருக்கு அப்படின்னா இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா. இன்னைக்கு நாம ஒரு செய்தியை பரப்புறோம் சொல்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேருதோ இல்லையோ, இந்த டிவிக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்புற அந்த செய்தி அப்படிங்கிறது காட்டு தீ மாதிரி இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து பரவுது. அந்த அளவுக்கு பரப்புறாங்க. ஏன்னா உண்மையை நம்ம வந்து ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். நம்ம எண்ணிக்கையை விட இன்னைக்கு அவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப வீரியமா இருக்கு அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். நமக்கு இந்த அண்ணன் சீமான் வந்து திமுக இன்னைக்கு ஸ்டாலினை சந்திச்சாலும் சரி, இல்ல வந்து உதயநிதி சந்திச்சாலும் சரி, அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதை அதிக அளவுல இன்னைக்கு மக்கள்கிட்ட பரப்புறாங்க. பாருங்க, திமுகவும் நாத்தாகவும் ஒண்ணுதான், ஸ்டாலினும் சீமான் வந்து கூட்டு கலவாணிகள், 2 பேரும் ஒண்ணுதான். இந்த விஜய் எதுக்குறதுக்காக 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சீமான் வந்து ஸ்டாலின்ட்ட 100 கோடி ரூபாய் வந்து பணம் வாங்கிட்டாரு, பெட்டி வாங்கிட்டாரு. 2 பேரும் கூட்டு கலவாணிகள். அது பத்தி இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில வந்து இடைத்தேர்தலில் இந்த திமுக அதிமுக 2 சேர்ந்து பொது வேட்பாளராக சீமான் வந்து நிறுத்துறாங்க. இப்படி பல விதமான அவதூறு செய்தியில வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இது மக்களை வந்து நம்பவும் செஞ்சுட்டாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இதை வச்சு இது இந்த மாதிரி பரப்பும் போது மக்கள் இதை நம்பும் போது இது என்ன இயல்பா என்ன ஆகும்? நமது கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் நம்ம இலக்குக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தடைகளாகவும் இருக்கும். அப்ப இயல்பாவே இது வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இது வந்து தேவையில்லாத அரசியல் மாண்பு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், வேணாமே இந்த அரசியல் மாண்பு நம்ம பார்க்க வேணாம், ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாடோட நம்ம இருந்துக்கலாமே. அப்ப ஒரு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது, அப்ப என்ன பண்ணலாம், எளிமையா கையெடுத்து கும்பிட்டு ஒரு சிரிப்பு புன்னகைச்சிட்டு கடந்து போயிருக்கலாம். இந்த அளவு உட்காந்து கொஞ்சம் குழாவி பேசுற அளவுக்கு தேவையில்லை அப்படிங்கறத எனது தனிப்பட்ட கருத்து. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதை உணரணும். ஏன்னா இந்த அளவுக்கு அண்ணன் சீமான்களை தாண்டி இங்க நம்ம கட்சி அடிமட்ட தொண்டர்கள், தம்பி தங்கைகள் நிறைய உழைப்பை வந்து கொட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படியாவது நாம் தமிழ்ச்சி விளையணும், எப்படியாவது அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இன்னைக்கு எந்த குடும்ப சூழ்நிலையை தாண்டி வந்து கட்சியாக உழைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதற்கு வந்து ஒரு பலன் வேணும் இல்லையா? அப்ப இதுக்கு வெற்றி தான், நாம் தமிழ்ச்சி ஆட்சி அமைக்கிறது தான் வெற்றி, அண்ணன் சீமான் முதல்வர் ஆகிறது தான் இதுக்கு அதுதான் நமக்கு முழுமையான வெற்றி. அப்படிங்கும் போது அதற்கெல்லாம் வந்து இது ஒரு இடையூறா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐயா ஏகலவனுடைய கருத்தா இருக்கு, என்னுடைய கருத்தா இருக்கு, பல பேருடைய கருத்தாவும் இருக்கு. சில பேர் இது முரண்பாடா இருக்கலாம். அதனால அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதை கொஞ்சம் ஆலோசிக்கணும். இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஐயா ஏகலவன் அவருடைய கருத்தை வந்து உள்வாங்கி ஆலோசிக்கணும் அப்படிங்கிறது தான் எனது தனிப்பட்ட கருத்தா இருக்கு. நிச்சயம் பார்ப்போம், வரும் நாட்கள்ல இதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோம். சரி நண்பர்களே, எனது தனிப்பட்ட கருத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க. நிச்சயம் வந்து மாற்றம் நிச்சயம் நடக்கும். மீண்டும் சொல்லிக்கிறேன், 2031 நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைகிறது, அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகிறார். நான் வந்து எப்பொழுதுமே இனி என் வாழ்நாள் முழுவதும் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் தான், அண்ணன் சீமானின் தம்பி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.